ஆஸ்ட்ரோ டிவி அனுசூயா நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் மகர ராசிக்காரர்களுக்கு வருகின்ற குரு பகவான் பயிற்சியினால என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த குரு பகவான் பயிற்சியானது தமிழுக்கு பராபவ வருடம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி இரவு 1:50 அளவில் இந்த குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகிறார். அதாவது மகர ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக 6ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்த குரு பகவான் வைகாசி 18ஆம் தேதியிலிருந்து 7ஆம் இடத்துல வந்து ஒரு ராசியை பார்க்க இருக்கிறார். ஆங்கில தேதிக்கு 1/6/2026 அன்று இந்த குரு பகவான் 6ஆம் இடத்தில் இருந்து பயிற்சியாகி 7ஆம் இடத்துல அமர இருக்கிறார். சரி, இந்த குரு பகவான் யார்? சூரிய குடும்பத்தில் ஒரு முழு முதல் சுபராக கருதப்படக்கூடியவர் இந்த குரு பகவான். ஒரு ராசியில பாருங்க, ஒரு வருடம் சஞ்சாரம் செய்யக்கூடியவர். ராசி மண்டலத்தை ஒரு முறை வலம் வர 12 வருடங்கள் எடுத்துக் கொள்கிறார். குரு பகவான் நின்ற இடத்தை விட பார்த்த இடத்தை பலம் பெற செய்யக்கூடியவர். பாருங்க, குரு பார்த்தால் கோடி தோஷம் விலகுமாம். அந்த அளவுக்கு குரு பகவானின் பார்வைக்கு பலம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல தனக்காரகன் புத்திரக்காரகன் என போற்றப்படக்கூடியவர் இந்த குரு பகவான். ஜீவக்காரகன் என போற்றப்படக்கூடியவர் இந்த குரு பகவான். தேவகுரு என்று அழைக்கப்படக்கூடியவர் இந்த குரு பகவான். பொதுவாக குரு பகவான் ஒரு ராசிக்கு 2, 5, 7, 9, 11 சஞ்சாரம் செய்யும் பொழுது ராஜயோக பலன்களை கொடுப்பார். அதே போல தான் இந்த ராசிக்கு 5, 7, 9ஆம் இடத்தை பார்வையிடுவார். சரி, மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க, வருகின்ற குரு பகவான் பயிற்சி எப்படி இருக்க போகிறது என பார்ப்பதற்கு முன்னால் மகர ராசிக்காரர்களை பற்றியும் ஒரு சில வரிகள் பார்ப்போம். மகரம் காலபுருஷ தத்துவத்தில் 10வது ராசி. இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான், அதாவது உழைப்புக்கு காரகமான சனி பகவான் ஆவார். மகர ராசிக்குள் உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களும், திருவோண நட்சத்திரம் 4 பாதங்களும், அவிட்டம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இந்த ராசிக்குள்ள வரும். பொதுவாக மகர ராசிக்காரர்கள் கடின உழைப்பாளிகள், தங்களுடைய உழைப்பால் உயரக்கூடியவர்கள். அதிர்ஷ்டத்தை ஒரு நாளும் நம்ப மாட்டார்கள் மகர ராசிக்காரர்கள். உழைப்பை மட்டும் நம்பக்கூடியவர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள். அதே போல வாழ்க்கையில போராடி ஜெயிக்கக்கூடியவர்கள். என்றாவது ஒரு நாள் உயர்ந்த இலக்கை எட்ட வேண்டும் என்ற நோக்கத்துடன் வாழக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். சகலங்களா வல்லவர்கள், எல்லா துறைகளிலும் தடம் பதிக்கக்கூடியவர்கள் பாருங்க மகர ராசிக்காரர்கள். நுணுக்கமான அறிவுடையவர்கள், பார்த்த மாத்திரத்தில் சிலவற்றை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். தெய்வ நம்பிக்கை அதிகம் உடையவர்கள், மனைவி மக்கள் மீது அதிக பிரியம் உடையவர்கள், வெளிநாடு யோகம் உடையவர்கள், பயண பிரியர்கள். இதெல்லாம் பாருங்க மகர ராசிக்காரர்கள். சரி, மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது பாருங்க ராசிக்கு 6ஆம் இடத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 2025 மே மாசத்திலிருந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 3க்கும் 12க்கும் அதிபதிங்க. பாருங்க, மகர ராசிக்கு அதிபதியாக உள்ள சனி பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்திலே குரு பகவான் வீட்டில் தற்போது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த குரு பகவான் 6ஆம் இடத்துல பாருங்க சஞ்சாரம் செய்கிறார். வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார். மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்க இருக்கிறது. ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக 6ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வதனால பாருங்க மகர ராசிக்காரர்களுக்கு பண கஷ்டம் நிறையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது பணப்புழக்கமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே போல குடும்பத்தில் எந்த ஒரு சுபகாரியமும் நடக்காத ஒரு நிலையை பார்த்துருப்பீங்க மகர ராசிக்காரர்கள். 6ஆம் இடங்கிறது கடன் நோய் வழக்கு ஸ்தானம். குடும்பத்தில் மருத்துவ செலவு, கடன் பிரச்சனை, வழக்கு சார்ந்த பிரச்சனை, குடும்பத்தில் எல்லோரும் மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடிய சூழ்நிலை, அதே போல கடன்காரர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலை, இதெல்லாம் நிறைய இருந்திருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு. முக்கியமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு பாருங்க நிறைய செலவுகள், பெற்ற பிள்ளைகளை நினைத்து கவலைப்படக்கூடிய சூழ்நிலை கிட்டத்தட்ட ஒரு வருடமாக இருந்திருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு. அதாவது பிள்ளைகளை நினைத்து கண்ணீர் சிந்தக்கூடிய சூழ்நிலாம் நிறைய மகர ராசிக்காரர்களுக்கு இருந்திருக்குங்க. ஏன் அப்படின்னா, புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தன்னோடது பகை வீடான பாருங்க புதன் வீட்டில் 6ஆம் இடத்துல மறைவாக இருந்ததுனால பிள்ளைகளால் மனக்கஷ்டம்,
அதே போல் வியாபாரத்தில் நஷ்டம், சொந்த தொழிலில் நஷ்டம், உத்தியோகத்தில் பாருங்கள் உங்களுக்கு சில சிரமங்கள், மேலதிகாரிகள் தொல்லைகள், இது எல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. அடுத்தவங்களுக்காக ஏதாவது பணம் வாங்கி கொடுத்து, இல்லைன்னா அடுத்தவங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னு நீங்கள் போய் அவர்களால் நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை, அவர்களால் உங்களுக்கு பண இழப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை, இதெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க ஒரு வருட காலமாக. இன்னும் சொல்ல போனால் சொந்த பந்த பகை, எங்கே போனாலும் எதிரிகள் தொல்லை, எங்கே போனாலும் எதிர்ப்பு, வழக்கு சார்ந்த பிரச்சனை, அதே போல் ஆரோக்கியத்தில் பாருங்கள் ஒரு முன்னேற்றம் இல்லாத சூழ்நிலை, முக்கியமாக பண கஷ்டம், இதெல்லாம் ஒரு வருடமாக இருந்து கொண்டிருக்கிறது மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில். இப்போ சனி பகவான் சாதகமான இடத்துல இருந்தாலும் சனிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் 6ஆம் இடத்திலே மறைவாக இருப்பதனால எந்த ஒரு காரியமும் நடக்காத நிலையை பார்த்துருப்பீங்க மகர ராசிக்காரர்கள். கிட்டத்தட்ட 2025 மே மாதத்துலேருந்து உங்களுக்கு தொட்டதெல்லாம் பாருங்க எல்லாமே இழுவரியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் மகர ராசிக்காரர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா உங்கள் ராசிக்கு சனி பகவானே குரு பகவான் வீட்டில் இருந்து அந்த குரு 6ஆம் இடத்துல மறைவாக இருந்ததுனால கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, வழக்கு சார்ந்த பிரச்சனை, எந்த ஒரு முயற்சியும் தோல்வியில் முடியக்கூடிய சூழ்நிலை, எந்த ஒரு காரியமும் தடையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, குடும்பத்தில் சுபகாரியங்கள் தட்டி போகக்கூடிய சூழ்நிலை, பிள்ளைகளை நினைத்து மனம் கவலைப்படக்கூடிய சூழ்நிலை, இதெல்லாம் பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக மகர ராசிக்காரர்கள். அப்போ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்காதா அப்படின்னா தீர்வு கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லாங்க. வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் 7ஆம் இடத்துல வந்து உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார். பாருங்க மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு விடிவு காலம், புதிய ஒரு வசந்த காலம், புதிய ஒரு வளர்ச்சி காலம் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா குரு பகவான் மிகப்பெரிய சுபக்கிரகம். குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்தில் உள்ள அத்தனை கஷ்டங்களும் விளக்கப்படும். குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்தில் உள்ள கோடி தோஷங்கள் விளக்கப்படும். அப்ப குரு பகவான் உங்க ராசியை பார்க்க இருக்கிறார். ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஒரு வருஷம் பாருங்க 7ஆம் இடத்துல வந்து உங்க ராசியை நேரடியாக பார்ப்பார். அப்ப மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில பாருங்க இருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க இருக்கிறது வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து. மகர ராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியா மன ரீதியா இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு முழுமையான தீர்வு கிடைக்க இருக்கிறது அப்படின்னு உறுதியா சொல்லலாங்க. வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து குரு 7ஆம் இடத்துல உச்சமிட்டு உங்க ராசியை பார்க்க இருக்கிறார். மகர ராசிக்காரர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பிள்ளைகளை பற்றிய கவலைகள் பாருங்க முழுவதுமாக நீங்கும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு தடைப்பட்ட சுபகாரியங்கள்லாம் நடக்கும். உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருந்த வளர்ச்சிகள் பாருங்க ஏதாவது தடை இருந்தால் அந்த தடை விலகி உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். பிள்ளைகளால் பெருமைப்படுவீர்கள் அப்படின்னு சொல்ல முடியும் வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம். அதே போல நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை தரிக்க இருக்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு பாருங்க இந்த குரு பகவானினுடைய பார்வை படக்கூடிய இந்த ஒரு வருடமும் பாருங்க பணப்புழக்கம் அதிகரிக்கும். பாருங்க பணம் உங்களை தேடி வரும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள்லாம் நடக்கும். அதே போல மகர ராசிக்காரர்களுக்கு முழு ராஜபார்வை காலம் வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு முழு ராஜபார்வைங்கிறது இருக்கும். அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு யாருக்கெல்லாம் திருமணம் ஆகலையோ அவங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கும், திருமண வயதில் உள்ளவர்களுக்கு. அதே போல 2ஆம் தாரம் மறுமணம் அமையக்கூடியவர்களுக்கெல்லாம் பாருங்க மகர ராசிக்காரர்களுக்கு உடனே ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் மறுமணம் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல வயதானவர்களுக்கு ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அந்த ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைத்து பாருங்க நல்ல ஒரு முழுமையான ஒரு உடல் நலம்ங்கிறது இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு. அதே போல மனசுல இருக்கிற அழுத்தம் எல்லாம் மாறிடும் மகர ராசிக்காரர்களுக்கு. ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு சிரமம் இருந்தாலும் குரு பகவானினுடைய பார்வை உங்க ராசிக்கு விழ இருக்கிறது. அப்ப சமூகத்துல ஒரு மதிப்பு மரியாதை அதிகரிக்க இருக்கிறது. யாருக்கெல்லாம் உத்தியோகத்தில் உயர் பதவி இல்லையோ அவங்களுக்கெல்லாம் பாருங்க உயர் பதவி கிடைக்க இருக்கிறது. சரி, யாருக்கெல்லாம் உத்தியோகம் இல்லையோ அவங்களுக்கெல்லாம் புது வேலை கிடைக்க இருக்கிறது. அதே போல உத்தியோகத்தில் இருந்த சிரமங்கள் மாற இருக்கிறது. அதாவது நீங்க நினைத்த இடத்திற்கு இடமாற்றங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கிடைக்கும். அதே போல வாழ்க்கையில ஒரு யோகம், ஒரு அதிர்ஷ்டம்,
தொட்டதெல்லாம் ஒரு வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி காணணும், நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கணும் அப்படின்னா ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 7ஆம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எந்த காரியத்தில் இறங்கினாலும் அதில் முழு வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு. மகர ராசிக்காரர்கள் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கணும், ஏதாவது ஒரு காரியத்தில் இறங்கணும் அப்படின்னா பாருங்கள், ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு வருஷம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட காலம். அப்போ கணவன் மனைக்குள்ளே இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நீண்ட காலம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை தெரிக்கும். அதே போல் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், உயர் பதவி இல்லாதவங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும், வெளிநாடு செல்ல முடியாதவர்கள் வெளிநாடு போக முடியும். அதே போல் வாழ்க்கையில் ஏதாவது குறைகள் இருந்தால் அந்த குறைகள்லாம் அகலும். முக்கியமாக பணப்புழக்கம் அதிகரிக்கும், சமூகத்தில் ஒரு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். இப்படி மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றம், வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம், வாழ்க்கையில் ஒரு திருப்தி, வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இப்படின்னா வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியில் இருந்தாங்க. பாருங்க, மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு சாதாரண நிலையில் இருந்தவர்கள் கூட ஒரு உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் தனது நேரடியான 7ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார். அப்போ மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலையும் ஒரு வசந்த காலம் அப்படின்னா வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியில் இருந்தாங்க. நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே விரைவில் நடக்க இருக்கிறது. ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவானும் குரு பகவான் வீட்டில் இருக்கிறார். அந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார். வாழ்க்கையில் இதை விட ஒரு அதிர்ஷ்ட காலம் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நீங்கள் தொட்டதெல்லாம் பாருங்கள் துளங்கும், வச்சதெல்லாம் விளங்கும், நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கும். அதாவது இந்த வாய்ப்பை தவற விடாதீர்கள் மகர ராசிக்காரர்கள். வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நீங்கள் எந்த காரியத்தில் இறங்கினாலும் அந்த காரியத்தில் 100% முழு வெற்றி நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டு. குரு பகவானின் முழுமையான அருள் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. குரு பகவானுடைய பார்வைப்படுவதே மிகப்பெரிய சிறப்பு. அப்போ மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலே ஒரு யோக காலம் அப்படின்னா வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியில் இருந்தாங்க. அதே போல குரு பகவான் பாருங்க, நின்ற இடத்தை விட பார்த்த இடத்தை பலம் பெறச் செய்வார். இப்போ குரு பகவான் பாருங்க, ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் இடத்தில் அமர இருக்கிறார். உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும், உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு புது வேலை கிடைக்கும், நல்ல தொழில் பார்ட்னர் அமைவாங்க, வியாபாரத்தில் அதிர்ஷ்டம் கிடைக்கும், நல்ல பணப்புழக்கம் கிடைக்கும், சமூகத்தில் மதிப்பு மரியாதை கிடைக்கும். அதே போல குரு பகவான் நின்ற இடத்தை விட பார்த்த இடத்தை பலம் பெறச் செய்வார். இப்போ 7ஆம் இடத்துல அமர்ந்து குரு பகவான் தான் நின்ற ராசியிலிருந்து 5, 7, 9ஆம் இடத்தை பார்வையிடுவார். குரு பகவானுக்கு 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை உண்டுங்க. அப்ப பாருங்க, 7ஆம் இடத்துல அமர்ந்து தனது 5ஆம் பார்வையால் பாருங்க ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்வையிடுவார். 11ஆம் இடங்கிறது மூத்த சகோதர ஸ்தானம், 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம், 11ஆம் இடங்கிறது நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தானம். அப்ப 11ஆம் இடத்தை ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் பார்க்க இருக்கிறார். அப்ப எந்த காரியத்தில் இருந்தாலும் அந்த காரியத்தில் நிறைய லாபங்கள் அதிகரிக்கும், நீண்டகால பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும், மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதே போல கஷ்டங்கள் விலகும், ஆதாயம் பெருகும், அதிர்ஷ்டம் பெருகும், நினைத்தது நிறைவேறும், உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும். வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவது. அதே போல நேரடியாக தன்னுடைய 7ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார். உங்கள் ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும், ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும், மன ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதே போல குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு பாருங்க ஒரு புது பொலிவு ஏற்படும். அதே போல நல்ல அதிர்ஷ்டம் தேடி வரும், சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும், உயர்ந்த பதவிகள் தேடி வரும், கௌரவ பதவிகள் தேடி வரும் அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்தது குரு பகவான் தனது 9ஆம் பார்வையால் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்வையிடுவார். அதே போல மகர ராசிக்காரர்கள் வீட்டில் பாருங்க, மகர ராசியில் ஒரு பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீண்ட காலமாக இளைய சகோதர சகோதரிகள் இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உருவாகக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும். அதே போல 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுவதனால கணவன் மனைக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும். அதே போல இந்த ஷேர் மார்க்கெட்டு, கமிஷனு, அதே போல தகவல் தொடர்பு சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும், வேலையாட்களால் லாபம் கிடைக்கும், மனசுல ஒரு தைரியம் அதிகரிக்கும், ஒரு புத்துணர்ச்சி அதிகரிக்கும், புது வேலை கிடைக்கும். 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுவது பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம்,
முக்கியமாக ஏதாவது புதுசாக இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, இது போன்ற அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். ஏன்னா 3ஆம் இடம் டாக்குமெண்ட். அப்போ 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுவது புது சொத்துக்கள் சேர்வதற்கான வாய்ப்புகள்லாம் கொடுக்கும். இப்படி நிறைய அதிர்ஷ்டங்களை மகர ராசிக்காரர்களும் இந்த குரு பகவான் பயிற்சியினால பார்க்க போறீங்க. மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கிடைக்க இருக்கிறது. அதே போல பாருங்க, மகர ராசிக்காரர்கள் முடிந்தால் ஒரு முறை தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள தென்குடி திட்டை, குரு பகவானுக்கு தனி சன்னதி உள்ள இடம் அப்படின்னா இந்த தென்குடி திட்டை தாங்க. அந்த கோயிலுக்கு ஒரு முறை சென்று வருவது நல்லது. அதே போல கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள ஆலங்குடி, இதுவும் பாருங்க ஒரு முக்கிய பரிகார ஸ்தலம். இந்த ஸ்தலத்திற்கும் சென்று வருவது சிறப்பு. அதே போல முடிந்தால் ஒரு முறை திருச்செந்தூர் முருகபெருமானை சென்று தரிசிப்பதும் உங்களுக்கு சிறப்பு தரும். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னா திரையில தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசா ஏதாவது ஜாதகம் இருந்தாலும் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.